Hi students, welcome back to learning journey. இப்போ லேர்னிங் ஜேர்னி அப்படின்னு ஏன் மாற்றிருக்கேன் அப்படின்னா நிறைய என்னுடைய அனுபவத்தை வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன்னு நம்புகிறேன். அதை நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால் மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சு மனசு அறிஞ்சு யாருக்கும் மேக்ஸிமம் தீங்கு பண்ண மாட்டோம் இல்லையா? ரெண்டாவது, அப்படி ஏதாவது எப்போவாவது தீங்கு பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணாதீங்க, பண்ண வேண்டாம் நம்ம. ஏன்னா சில பேர் பாருங்களேன், ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க, அடுத்தவங்களை அடக்கிற தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க, கோபதாபம் நிறையா இருக்கிறவங்களாக இருப்பாங்க, பல மக்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் அவங்களுடைய சாயல்லையே கொடுத்துட்டு இருந்தா நம்மளுடைய நல்ல மனசை, நிம்மதியான மனசை இழக்க நேரிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அமைதியை நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மற்றவங்க ஒரு சில பேர் சண்டை போடுறவங்களா இருப்பாங்க, முன் கோபமாக இருப்பாங்க, அப்புறம் டாமினேட் பண்ணுவாங்க. டாமினேட்னால் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அதை வாதாடி உங்களுடைய மனசை வேதனைப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம அமைதியாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதே மாதிரி அதே மாதிரியான குணத்தை மற்ற இடத்துல காமிப்பாங்க. நம்மளை மாதிரி எல்லோரும் அமைதியாக இருக்க முடியாது. ஒரு சில பேர் கொடுத்து கட்டிடுவாங்க, திட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பட்டு திருந்திக்கிட்டோம். நம்ம ஏன் வெட்டியாக சண்டை போட்டுட்டு மனசை பராண்டிட்டு வேதனையோட ரத்தம் வர அளவுக்கு மனவேதனைப்பட வேண்டாம். கரெக்ட் தானே? சரி, இப்போ நான் லேர்னிங் ஜேர்னிக்கு மாறி இருக்கேன் இல்லையா? சரி, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேணும்னா நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அது கஷ்டமே இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. ஏன்னா பல பேர் பலன் அடைகிறாங்கங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் நிறைய பேர் பலன் அடைகிறீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி தெரிஞ்சுப்பேன்? ஓ, இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நம்ம நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க, சூப்பர், அப்போ நம்ம கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோன்னு ஒரு சின்ன சந்தோஷம் தான். ட்ரை பண்ணுங்கள்.